செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையின் அனுசரணையுடன் வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட 30 இளைஞர்களின் சமாதானம் தொடர்பாக பயிற்சியூட்டப்பட்டு அவர்களால் உலக சமாதான தினத்தை முன்னிட்டு ஒரு நடைபவனி திட்டமிடப்பட்டது. குறித்த நடைபயணமானது உலக சமாதான தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் 9 மணியளவில் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தியில் இருந்து அமைதி வழியாக நடைபயணம் ஆரம்பமாகி கிளிநொச்சி பேருந்து நிலையம் வரை தமிழ், சிங்கள, முஸ்லிம் இளைஞர்களால் பல்வேறுபட்ட சமாதான எண்ணக்கரு தாங்கிய பதாதைகள் ஏந்திய வண்ணம் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இவ் நடைபயணத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மத குருமார்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முதல்ல இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வின் நோக்கமானது நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றத்தை வடக்கு மட்டுமல்லாமல் ஏனைய நாட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதாகும். அதோட நாங்கள் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் ஒரு 30 இளைஞர் யுவதிகளை கொண்ட குழுவாக செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையுடன் சேர்ந்து சமாதான நடவடிக்கைகளுடன் சேர்ந்து பயணித்து வருகிறோம். கற்ற அனுபவங்களையும் சமூக பொறுப்புகளையும் சமூக விழிப்புணர்வுகளையும் ஒன்றிணைத்து இன்று உலக சமாதான தினத்தை ஒட்டி இன்றைய நடைபவனியை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் எம்முள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்த்தியான நடத்தை, நேர்த்தியான சிந்தனை மற்றும் சமூக விழிப்புணர்வுகள் ஆனவை எம்மூடாக அனைத்து இன மக்களுக்கும் அனைவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செஞ்சு கொண்டிருக்கிறோம்.